வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம தல அஜித் அவர்களுடைய நடிப்பில் வெளிவர உள்ள விடாமுயற்சி திரைப்படத்தினுடைய டீசரை தான் பிரேக் டவுன் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 2 வருஷம் முடிய போகுது. இந்த 2 வருஷத்தில் நான் பிரேக் டவுன் பண்ணுறேன் முதல் அஜித் படத்தினுடைய டீசர்னா அது விடாமுயற்சி படத்தினுடைய டீசராக தாங்க இருக்கும். ஸோ இந்த ஒரு திரைப்படம் நம்ம ஹாலிவுட் திரைப்படமான பிரேக் டவுன் அப்படிங்கிற படத்தினுடைய அஃபிஷியல் ரீமேக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதில் ஒரே ஒரு சின்ன திருத்தம் தான். அந்த பிரேக் டவுன் அப்படிங்கிற படத்தில் எந்த ஒரு பேக் ஸ்டோரியுமே இருக்காது. பட் இந்த ஒரு விடாமுயற்சி திரைப்படத்தில் கண்டிப்பாக பேக் ஸ்டோரியோட அந்த ஒரு திரைப்படத்தோட கதை அமையும் அப்படிங்கிறது என்னுடைய கெஸ்ஸிங்காக இருக்குது. ஸோ அதை என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ இந்த திரைப்படத்திற்கு இன்னொரு சிக்கலுமே வந்திருக்கிற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, இந்த பிரேக் டவுன் அப்படிங்கிற திரைப்படத்தினுடைய காப்பி ரைட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வாங்காமலே இந்த விடாமுயற்சி திரைப்படத்தை எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இப்போ அந்த காப்பிரைட்ஸ் வேணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 150 கோடி ரூபாய்க்கும் மேலே இவங்க கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியுமே சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே தாண்டி எப்படி இந்த விடாமுயற்சி திரைப்படத்தை தேட்டருக்கு கொண்டு வந்து சேர்க்க போகிறாங்க நம்ம லைகா ப்ரொடக்ஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தே பார்ப்போம். சரி வாங்க நண்பர்களே, இந்த விடாமுயற்சி டீசரை இன்னைக்கு பிரேக் டவுன் பண்ணிடலாம். நான் தான் உங்கள் முருகன். தேங்க்யூ யுவர் ஆனர், தேங்க்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பிரேக் டவுன் அப்படிங்கிற திரைப்படத்துடைய கதையை நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஸோ நம்ம ஹீரோ அண்ட் அவங்களுடைய ஒய்ஃப் அவங்க 2 பேரும் காரில் ஜாலியாக ஒரு இடத்துல போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது அவங்களுடைய கார் வந்துட்டு பிரேக் டவுன் ஆகிடுது. அதனால் தன்னுடைய ஒய்ஃப் அங்கே வெயிட் பண்ண வைக்க வேணாங்கிறதுக்காக பக்கத்தில் ஒரு ட்ரக் வருது. அந்த ட்ரக்கில் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஒய்ஃபை ஏற்றி அனுப்பிச்சுட்றாரு ஹீரோ. இப்போ தன்னுடைய காரை சரி பண்ணக்கப்புறமா அந்த ட்ரக்கை சேஸ் பண்ணி பிடிச்சி தன்னுடைய ஒய்ஃபை கூட்டிகிட்டு போகலான்னு பார்த்தா அந்த ட்ரக் டிரைவர் இதுக்கு முன்னாடி நான் உன்னை பார்த்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே ஷாக்கான நம்மளால ட்ரக்கு ஃபுல்லாக தேடி பார்க்குறாரு. பக்கத்தில் ஒரு போலீஸ் ஆஃபீஸருமே வராரு. அவருடைய ஹெல்ப் மூலமாக தேடி பார்க்குறப்போ அந்த ட்ரக்கில் அவருடைய ஒய்ஃப் இல்லவே இல்லை. என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருந்தவர் தன்னுடைய ஒய்ஃபை தேடுறதுக்கு ஆரம்பிக்கிறாரு. வர்ற வழியில் ஒரு பேக்கரி ஒன்று இருந்திருக்கும். அங்கேயும் போய் கேட்டு பார்க்குறாரு. அங்கேயும் யாரும் வரலன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா ஏகப்பட்ட இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறமா தன்னுடைய ஒய்ஃபை வந்துட்டு யார் கடத்தினாங்க அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிடுறாரு. யார் அப்படின்னா அந்த ட்ரக் டிரைவரும் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் சேர்ந்து தான் கடத்தியிருப்பானுங்க. எதுக்காக கடத்திருப்பானுங்க அப்படின்லாம் சொல்லியிருக்க மாட்டானுங்க. ஜஸ்ட்டு கடத்திட்டு போய் ஒரு இடத்துல அண்டர் கிரவுண்டில் போட்டு வச்சுருப்பாங்க அவங்க ஒய்ஃபை. அவங்க ஒய்ஃபை வந்து பார்த்தோன்னா நம்ம ஹீரோ காப்பாற்றி கூப்பிட்டு வருவார். அப்படி கூப்பிட்டு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரக் டிரைவர் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோன்னா துரத்திட்டு வருவானுங்க. அவனுங்களையெல்லாம் கொலை பண்ணிட்டு எப்படி தன்னுடைய ஒய்ஃபை கடைசியில் ஹீரோ காப்பாற்றுறாரு அப்படிங்கிறத கதையாகவே இருக்கும். இந்த கதையில் அந்த ஒய்ஃபை ஏன் அந்த ட்ரக் டிரைவரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் கடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டியிருக்க மாட்டாங்க. ஸோ மேபி வந்துட்டு பொண்ணு அழகாக இருக்குன்னு தூக்கிட்டு போயிருப்பாங்களோ என்னமோ தெரியல. பட் அதுக்கான பேக் ஸ்டோரி இந்த படத்தில் இருக்காது. பிரேக் டவுன் படத்தில் அந்த படத்தினுடைய மொத்த டியூரேஷனே கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் தான் ஓடும். டக்குன்னு இந்த படமும் முடிஞ்சிடும். ஸோ இப்போ அதே கதையை தூக்கிட்டு வந்து தான் ரீமேக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் எதுக்காக அவருடைய ஒய்ஃப், அதாவது நம்ம தல அஜித் அவர்கள் தான் இதில் ஹீரோ அப்படிங்கிறப்போ அவருடைய ஒய்ஃபான நம்ம த்ரிஷா அவங்கள வந்துட்டு ஒரு கேங் கடத்துறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் எதுக்காக கடத்துறாங்க அப்படிங்கிற ஒரு பேக் ஸ்டோரியை மட்டும் ஆட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி என்னுடைய கெஸ்ஸிங் இருக்குது. ஸோ அதைத்தான் நம்ம மகிழ் திருமணி அவர்கள் கரெக்டாக ஒரு பேக் ஸ்டோரியை யோசித்து வச்சு படத்தை இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுதுங்க. ஸோ இந்த டீசருடைய ஸ்டார்டிங்கில் ஒரு கேங் வந்து பார்த்தீங்கன்னா கார் டிக்கியை ஓப்பன் பண்ணி உள்ளிருந்து யாரோ ஒருத்தரை தூக்கி வெளியே போடுற மாதிரி காட்டுவாங்க. அது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்சு அது தல அஜித் அவர்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. அந்த கேங்கில் நடுவில் இருக்கிறத பார்த்தா நம்ம ஆரவ் மாதிரி தான் தெரியுது. அண்ட் ஆல்சோ அதே கேங்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அர்ஜுன் அவர்களுமே இருக்கிறாங்க. அர்ஜுனுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கார்ல இருந்து கீழே இறங்கி வர்ற மாதிரி காட்டுறாங்க. ஸோ நம்ம அர்ஜுன் அவர்களுக்கும் நம்ம அஜித் அவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முன்பகை அப்படிங்கிறது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம அஜித் அவர்களை இப்போ கடத்தி எடுத்துகிட்டு வந்திருக்கானுங்க அப்படிங்கிற மாதிரியுமே ஃபீல் ஆகுது. ஸோ அடுத்ததாக இந்த ஒரு ஷாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் ஆகி நின்றுட்டு இருக்கக்கூடிய ஒரு காரில் வந்துட்டு நம்ம அஜித் அவர்கள் சரி பார்க்கறதுக்காக அந்த ஃப்ரண்ட் டோரை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. ஸோ ஆக்சுவலாக ஒரு வாட்சில் டைம் பார்த்துட்டு இருக்காரு. அப்படி பார்க்கும்போது மேபி அவர் அவசரமாக எங்கேயாவது போக வேண்டியது இருக்கலாம். அந்த சமயத்தில் இப்படி கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு சீரியஸான சுச்சுவேஷனில் நின்றுட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ ரொம்ப டைம் ஆயிடுச்சுங்கிற காரணத்தினால இப்போதைக்கு தன்னுடைய ஒய்ஃபை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது வண்டி வந்துச்சுன்னா அதில் ஏற்றி விட்டுறலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் வேற ஏதோ ஒரு வண்டிக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியும், அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி அங்கே வர்ற மாதிரியும் அதில் ஒய்ஃபை மட்டும், அதாவது நம்ம த்ரிஷாவை மட்டும் ஏற்றி விட்டுற மாதிரியும், அது நம்ம அர்ஜுன் அண்ட் கேங் அவங்களுடைய ஒரு வண்டியாக இருந்து அவங்க நம்ம த்ரிஷா வந்துட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக கடத்திட்டு போகிறதுக்கான வாய்ப்புமே இருக்குது. இந்த பிரேக் டவுன் திரைப்படத்தில் நம்ம ஹீரோக்கு ஒரு போலீஸ் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுற மாதிரி காட்டுவாங்க. ஆக்சுவலாக அதே மாதிரி இந்த ஒரு டீசர்லையுமே போலீஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருக்காங்க. ஸோ அந்த போலீஸ் அப்படிங்கிற அவருடைய யூனிஃபார்மில் அந்த ஸ்பெல்லிங் பார்த்தீங்கன்னா POLIS அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கும். ஆக்சுவலாக அஜர்பைஜானில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தினுடைய ஃபுல் ஷூட்டிங்குமே நடந்துச்சு. ஸோ அந்த அஜர்பைஜான் அப்படிங்கிற கண்ட்ரியில் தான் இந்த போலீஸுடைய யூனிஃபார்மில் POLIS அப்படிங்கிற ஸ்பெல்லிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூனிஃபார்ம் இருக்கும். ஸோ அதே மாதிரி அந்த ஒரு பர்ஃபெக்ஷன் கூட மெயின்டைன் பண்ணி இந்த ஒரு திரைப்படத்தில் அந்த போலீஸ் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அஜர்பைஜானை சேர்ந்தவங்க அப்படிங்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. அதே மாதிரி பிரேக் டவுன் திரைப்படத்தில் ஒரு பேக்கரியில் போய் நம்ம ஹீரோ கேரக்டர் தன்னோட ஒய்ஃப் எங்கன்னு கேட்குற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அதே மாதிரி இந்த விடாமுயற்சியுடைய டீசர்லையுமே
நம்ம தல அஜித் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காஃபி ஷாப்போ பேக்கரியோ அதிலிருந்து நடந்து வர்ற மாதிரி காட்டுறாங்க. ஸோ மேபி வந்துட்டு தன்னுடைய ஒய்ஃப் எங்கன்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு அவர் நடந்து வர்ற மாதிரியான ஒரு ஷாட்டாக இருக்கலாம். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ரீமேக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கிளியராக தெரியுது. அதே மாதிரி பிரேக் டவுன் திரைப்படத்தில் நம்ம ஒய்ஃபை காணாமேன்னு முடிச்சுட்டு இருக்கும்போது ஒரு கேப் போட்ட ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஒய்ஃபை இப்போ தான் 2 பேர் கூட்டிகிட்டு போனாங்கன்னு சொல்லுவார். அதே மாதிரி இந்த ஒரு திரைப்படத்தில் அந்த ட்ரீசர்லேயுமே ஒரு ஷாட் இருக்குது. ஒருத்தர் கேப் போட்ட ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அஜித் கிட்ட இந்த மாதிரி உங்கள் ஒய்ஃப் எங்கே இருக்காங்கன்னு சொல்கிற மாதிரியான ஒரு ஷாட்டாக கூட அது இருக்கலாங்க. அதுக்கப்புறமா இந்த பிரேக் டவுன் திரைப்படத்தில் வில்லன் வந்துட்டு நம்ம ஹீரோவை கட்டி போட்டு கார் ஓட்டிட்டு போயிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ அவனை அடிச்சு போட்டு அவனை டேப்பெல்லாம் போட்டு காரோட சீட்டோட ஒட்டி வச்சு என் ஒய்ஃப் எங்கன்னு சொல்லிட்டு கன் பாயிண்ட்ல பிடிச்சி கேட்டுட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஷாட் இருக்கும். அதே மாதிரி இந்த திரைப்படத்துல நம்ம ஆரவ் கேரக்டர் வந்துட்டு நம்ம அஜித் அவர்களை கட்டி போட்டு வண்டியில் ஏற்றிக்கிட்டு வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது நம்ம அஜித் அவர்களை அவரை அடிச்சு போட்டுட்டு ஸோ அதுக்கப்புறமா நம்ம ஆரவை வந்துட்டு இவர் கன் பாயிண்ட்ல பிடிச்சி நிப்பாட்டி அப்புறம் இவர் வண்டி ஓட்ட நம்ம ஆரவை வந்துட்டு பார்த்தீங்கன்னா டேப்பெல்லாம் போட்டு வண்டி ஃபுல்லாக சுற்றி வச்சுட்டு அப்புறம் இவர் வண்டி ஓட்டிகிட்டே வந்துட்டு கன் பாயிண்ட்லாம் நிற்க வச்சு கேட்குறாரு என் ஒய்ஃப் எங்கே வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு சீனாக தான் இது இருக்கும். ஸோ பிரேக் டவுன் படத்தை அப்படியே தான் ரீமேக் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ பேக் ஸ்டோரி மட்டும் ஆட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேங்க. ஸோ அதுக்கப்புறமா யாருக்கோ மேரேஜ் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. இது மேரேஜா இல்லை என்கேஜ்மெண்ட்டான்னு தெரியல. பட் இந்த ஒரு இன்சிடென்ட்டுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அஜித்தோ அவருடைய ஒய்ஃபு வந்துகிட்டு இருந்திருக்கலாம். அதாவது காரில் அவங்க வந்துட்டு இருக்கும்போது தானே பிரேக் டவுன் ஆகுது. ஸோ இந்த பிளேஸுக்கு தான் இந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு தான் அவங்க வந்துட்டு இருக்கிற மாதிரியும் அப்போ தான் பிரேக் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புமே இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஃப்ளாஷ்பேக் பக்கம் போனோம் அப்படின்னா த்ரிஷா அண்ட் அஜித் அவங்க 2 பேரும் வந்துட்டு டேட்டிங் போகிற மாதிரியான ஒரு ஷாட்டுமே இருக்கும். ஸோ இப்போ தான் வந்துட்டு அவங்க 2 பேருக்குடைய ஃபர்ஸ்ட் மீட்டிங்காக இருக்கலாம். அண்ட் ஆல்சோ நம்ம அஜித் அவர்கள் மட்டும் வந்து பார்த்தோன்னா தனியாக உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சீனுமே இருக்கும். ஸோ மேபி இந்த திரைப்படத்தில் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கலாம். அண்ட் ஆல்சோ அவருக்கு நிறைய பகையுமே இருக்கலாம். இந்த சமயத்தில் நமக்கு கல்யாணம் எல்லாம் வேண்டுமா, கல்யாணம் பண்ணோம்னா நம்ம ஒய்ஃப்க்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா ஃபியூச்சர்லன்னு சொல்லிட்டு அவர் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரியான ஒரு ஷாட்டாக கூட இருக்கலாங்க. ஸோ இந்த ஒரு ஷாட்டில் வந்துட்டு நம்ம ஆரவ் வந்துட்டு நோட்டை விட்டுட்டு இருக்கிற மாதிரியான ஒரு ஷாட் இருக்கும். ஸோ மேபி நம்ம அஜித் அவர்களுடைய காரை தான் நோட்டை விட்டுட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க கண்டிப்பாக இந்த டைமில் இந்த ஃபங்க்ஷனுக்கு போக போகிறாங்க. அந்த சமயம் பார்த்து தூக்குனா கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஆரவ் தான் நோட்டை விட்டுட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அண்ட் ஆல்சோ நம்ம அர்ஜுன் அவர்களுக்கும் அஜித் அவர்களுக்கும் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா முன்பகை இருக்குது. அண்ட் ஆல்சோ அர்ஜுன் அவர்களுடைய கேங் தான் வந்துட்டு நம்ம அஜித் அவர்களை கடத்துற மாதிரியுமே காட்டுறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் ஃப்ளாஷ்பேக்கில் நம்ம அஜித் அவர்கள் போலீஸாக இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம அர்ஜுன் வந்துட்டு ஏதோ ஒரு கிரிமினலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புமே இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறமா இந்த ஒரு ஷாட் ஸோ பயங்கரமாக ஃபேமஸ் ஆயிருச்சு. ஸோ நம்ம அஜித் அவர்கள் வந்துட்டு ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கும்போது அவர் அந்த டோர் ரெஃப்ளெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம த்ரிஷா அவர்களுடைய ரெஃப்ளெக்ஷன் விழுகிற மாதிரி காட்டுவாங்க. அஜித் அவர்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம த்ரிஷா அவர்களுடைய உருவம் வர்ற மாதிரி அந்த ஒரு ரெஃப்ளெக்ஷன் இருக்கும். ஸோ அது வந்து பயங்கரமான ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த ஷாட்டில் இன்னொரு டீட்டெயிலுமே இருக்குது. என்ன அப்படின்னா நம்ம த்ரிஷா மேமுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த காரை நோட்டீஸ் பண்ணுங்க. ஸோ அந்த கார்னால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க 2 பேர் பிரிகிறாங்க. அந்த கார் பிரேக் டவுன் ஆன காரணத்தினால தான் நம்ம அஜித் அவர்கள் த்ரிஷாவை வேற வண்டியில் ஏற்றி விடுறாரு. அப்போ தான் அவங்க கடத்தப்படுறாங்க. ஸோ அதனாலேயே நம்ம அஜித் அவர்கள் அதுக்கப்புறமா நம்ம த்ரிஷா அதுக்கு பின்னாடி அந்த காரும் வர்ற மாதிரி அந்த ரெஃப்ளெக்ஷனில் பண்ணியிருக்காங்க. அது வேற லெவலாகவே இருக்குன்னு சொல்லலாங்க. நம்ம அஜித் அவர்கள் ஃப்ளாஷ்பேக்கில் உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதுமே வந்துட்டு சைடில் அந்த காரை நம்மளால் நோட்டீஸ் பண்ண முடியும். ஸோ இந்த கார்னால தான் கதையை ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற விஷயம் இந்த படத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே காட்டிக்கிட்டே இருப்பாங்க. அந்த காருக்கு ஒரு தனி ஒரு ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தல அஜித் அவர்கள் ரொம்ப நேரமாக தன்னுடைய ஒய்ஃபை தேடிக்கிட்டே இருக்காரு. அவரால் சுத்தமாகவே முடியல. ஸோ அவ்வளோ நேரமாக தேடி ஓஞ்சி போய் உட்காரும் போது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போடுறாங்க. எல்லாமும் எல்லாரும் கைவிடும்போது உன்னை நம்பு அப்படிங்கிற கோட்ஸ் தான் அது. தன்னுடைய மனைவியை எல்லார்கிட்டையும் கேட்டு பார்த்தாச்சு, அவங்க யாரும் தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. எந்த வழியில் போகிறதுன்னு தெரியல. அப்படி இருக்கும்போது நீ உன்னை நம்பு, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட ஒய்ஃபை நீ கண்டுபிடிச்சிருவேங்கிற மாதிரி ஒரு கோட்ஸை போட்டு முடிக்கிறாங்க. இதன் மூலமாகவே கடைசியாக அவருடைய ஒய்ஃபை அவர் கண்டுபிடிச்சிடுறாரு அப்படிங்கிற விஷயத்தையுமே இந்த ஒரு டீசர்லேயே ரிவீல் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா இந்த விடாமுயற்சி அப்படிங்கிற இந்த ஒரு டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்துக்கு எப்படி சேரும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா இந்த சூரரை போற்று திரைப்படத்தில் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு விடாமுயற்சியோடு பண்ணதுனால கடைசியில் அவர் சக்ஸஸ் ஆனார்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த ஜீவா அப்படிங்கிற திரைப்படத்தில் அவர் விடாமுயற்சியோட கிரிக்கெட் விளாண்டதுனால கடைசியில் அவர் ஸ்டேடியமில் விளாண்டார் அந்த மாதிரி சொல்லலாம். இந்த ஒரு திரைப்படத்தில் அவரோட ஒய்ஃபை தேடுறாரு. இதுக்கும் விடாமுயற்சி அப்படிங்கிற டைட்டிலுக்கும் எப்படி ரிலேட் ஆகும்னு எனக்கு சுத்தமாக தெரியல. ஸோ அது என்ன அப்படிங்கிறதும் நம்ம மகிழ் திருமணி கையில் தான் இருக்குது. ஸோ ஃபைனலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தில் நம்ம அனிருத் அவர்களுடைய பிஜிஎம் ஸோ கேட்கவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கூலாக அந்த பிஜிஎம்மை போட்டிருக்காரு. அண்ட் ஆல்சோ நம்ம தல அஜித் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் அந்த பிஜிஎம்மில் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த படத்துக்கு என்ன பிஜிஎம் வேணுமோ அதை மட்டும் கூலாக போட்ட மாதிரி தெரியுது. அண்ட் ஆல்சோ அந்த டீசர் முடியும் போது ஒரு ட்ராக் ஒன்று வருது, அதை கொஞ்சம் கேளுங்க. ஸோ இந்த ட்ராக்கை கேட்குறப்ப எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா எல்லாருக்கும் ஃபீல் ஆன மாதிரி அந்த கடவுளே அஜித்தே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராக் இருக்கும் இல்லையா, அதைத்தான் கொஞ்சம் ரீமாஸ்டர்டு வெர்ஷனாக இதில் யூஸ் பண்ணியிருக்காரோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது.
சரி, ஓகே நண்பர்களே, யாரெல்லாம் இந்த விடாமுயற்சி திரைப்படத்திற்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ இந்த டிசம்பர் மாதத்துடைய எண்ட்லேயே வந்துட்டு இந்த திரைப்படத்தினுடைய ட்ரெய்லருமே வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த படத்தினுடைய ஃபஸ்ட்டு சிங்கிளுமே இன்னொரு 10 நாளுக்குள்ளே ரிலீஸ் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரியுமே சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாமே வரட்டும், ஒவ்வொன்றா வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ இந்த படத்தினை பற்றினா உங்களுடைய வேறு ஏதாவது ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா அதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.